என் வாயை திறந்து நான் கூப்பிடுற ஒரே தங்கை இவ தான். மேடம் சாரி தப்பா எடுத்துக்காதீங்க. ஐ அம் கமிட்டட். நோ ப்ராப்ளம். கமிட்டட் நோ மேரிட். எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம். இந்த வீடியோல குக் வித் கோமாளில நடந்த வேற லெவல் தக் லைஃப் மூமெண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். இன்னும் கொஞ்சம் வேணும். சீக்கிரம் அள்ளி போடு. போரும். இது என்னது? பாக்குங்க இல்ல காமிக்குங்க. காமிங்கே கேள்விப்பட்டிருப்பேன். கேள்விப்பட்ட. அது என்ன காமிக்கிங்கோ? அவங்களுக்கான என்ட்ரன்ஸ் செஃப் சொல்லும்போது புகழுக்கு வந்த டவுட்டை ரக்ஷன் எப்படி தீர்த்து வைக்கிறான்னு நீங்களே பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கான ஹிண்ட்ரன்ஸ் இதான். இந்த ட்ரையாங்கிளுக்கு 3 சைடு இருக்குல்ல, சரி. இந்த 3 சைடுல குக், கெஸ்ட், கோமாளி வந்து டேப் போட்டு அட்டாச் பண்ண போறோம். அவ சென்டர்ல ஒரு கேப் இருக்கு, யாராச்சும் உள்ள ஆங்கர் வந்து போறதுக்கு. ரொம்ப நேரம் மோனிஷாவும் மைம் கோபி ஏதோ பண்ணிட்டு இருந்ததுனால அங்க வந்து ரக்ஷன் என்ன சொல்றது நீங்களே பாருங்க. இந்த நடக்குதுன்னே தெரியல. சமையல் நடக்குதா இல்ல ஏதாவது பிரச்சனையா? சமையல் நடக்கிற மாதிரி தெரியல, கலவர் நடக்கிற மாதிரி இருக்கு. தலைவரே திமிங்கலம் தானோ. செஃப் சிவாங்கியோட அம்மா எப்போ சமைப்பாரு பார்த்துட்டு இருக்காரு. அப்போ குரேஷ் என்ன சொல்றாரு நீங்களே பாருங்க. இவங்க எப்ப சமைப்பாங்கன்னு நான் பாத்துட்டு இருக்கேன். நீங்க அவங்க ஹஸ்பண்டே ஒரு 20 வருஷமா பாத்துட்டு இருக்காரு, அது நடக்கல. எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம். சிவாங்கியோட அம்மா பால் கிண்டிட்டு இருக்கும்போது குரேஷ் என்ன சொல்றாரு நீங்களே பாருங்க. சூப்பரா பண்றாங்களே. சூப்பரா பண்ணுவாங்க. ஆமா, இப்ப என்ன பண்ணிட்டாங்க? பாலை ஊத்தி ஒரு கரண்டியை போட்டு கிண்டிட்டாங்க. இதுல என்ன சூப்பரா பண்றாங்க? பொங்கலுக்கு ஆஃபரா பண்றாங்க. கிண்டுற விதமே அவங்க ஒரு பெரிய சூப்பர் குக்கிங் தெரியுது எனக்கு. கிண்டுற விதத்துல சூப்பர் குக்கிங் தெரியுதா? நல்லா பாரியா. சாக்கடையில மோதிரம் தொலைஞ்சா தேடுவாங்கல்ல, அந்த மாதிரி தேடி எடுத்துட்டு இருக்காங்க. சிவாங்கியோட அம்மாவை சண்டை போட்டுட்டு இருக்கும்போது குரேஷ் என்ன சொல்றாரு நீங்களே பாருங்க. അതിന് കുക്കറിൽ വെച്ച് വേവിക്കുന്നടി. கிழிஞ்சிட்டு போ. அது பையன். ஒரு நிமிஷம், எங்களுக்குள்ள ஒரு குக்கிங் பஞ்சாயத்து. அது உங்களுக்குள்ள யாரு குக்குனே ஒரு பெரிய பஞ்சாயத்து. அடுத்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நான் பாதி தான் எடுத்து சாப்பிட்டேன். மீதி பாதி எங்க? அதுதான் எனக்கு தெரியல. பாதி சாப்பிட்டேனா இல்லையா? பாதி சாப்பிட்டேன். மீதி பாதி எங்க? அதுவும் சாப்பிட்டேன். அதுவும் சாப்பிட்டு தோலை மட்டும் ஏன் வச்சு இப்பதான் சாப்பிட. நல்லா நோட் பண்ணுங்க. அந்த பாதி ஒரு தோல் அங்கே போட்டேன், ஒரு பாதி தோல் இங்கே போட்டேன். ஆமா, பாபநாசம் படம் இவங்க ஒரு இடத்துல போயிச்சு வச்சிட்டாங்க, கண்டுபிடிக்கிறது லேட் ஆகும். செஃப் தாமு பிரான் ரப்பர் மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. அதுக்கு புகழ் என்ன சொல்றாரு நீங்களே பாருங்க. ஏய் போய் ஆஃப் பண்ணி தான் வெச்சு. ஆஃப் பண்ணி வச்சோம். ஆக மொத்தம் பிரானை வந்து 3 வாட்டி குக் பண்ணிருக்கீங்க. இல்லப்பா, ஒரு வாட்டி நீ ஃப்ரை பண்ணிருக்கீங்க. பிரான் வந்து ரொம்ப ஓவர் குக் ஆயிடுச்சு, ரப்பர் மாதிரி ஆயிடுச்சு. அப்ப நீங்க பென்சில் எதை என்ன அழைக்கிறது யூஸ் ஆகும். சிவாங்கியோட அம்மா செஞ்ச கேசரியை சாப்பிட்டு புகழோட நிலைமை எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. என்ன கர்மையா இது? நாட்டுல நடனம் பாதுன்னு நினைக்கிறேன். சார் என்ன சார், வாய் போஸ்டர் சாப்பிட்ட மாடு மாதிரி ஆயிடுச்சு. எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம். எங்களை பார்த்தா அடுத்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தலைவரே திமிங்கலம் தானோ. சிவாங்கியோட அம்மா நெக்ஸ்ட் டைம் கேசரி பண்ண சான்ஸ் கொடுத்தா ஒழுங்கா பண்ணிடுன்னு சொல்றாங்க. அதுக்கு குரேஷ் என்ன சொல்றாரு நீங்களே பாருங்க. குரேஷ் இன்னொரு சான்ஸ் கொடுத்தா ஒருவேளை நான் கேசரி பயங்கரமா பண்ணுவேன். என்ன இப்ப தெரிஞ்சிச்சுல? ஆமா ஆமா, இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு கைவேலி. அம்மா நீயே எல்லாத்தையும் சொல்ற, நீயே எதை பண்ற, அப்புறம் நீயே பண்ண முடியாதுன்னு பயமா இருக்கு பண்ண சொன்ன. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.